எரிபொருள் விலையை அதிகரிப்பதற்கான தீர்மானம் ஒன்றை அரசாங்கம் எடுத்திருப்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் மௌபிய பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை பார்க்கலாம். அதேபோல் இன்று தினம் அருண பத்திரிகையிலும் இந்த எரிபொருள் விலை தொடர்பான செய்தி ஒன்று பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். பெட்ரோல் டீசல் ருப்பியல் எக்கசிய பாலவகிங் நங்வண்ண சமாகம் துணேன்ம இல்லிமாக் என்பதாக அந்த செய்திக்கு இன்று தினம் அருண பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை காணலாம். எனவே உலக சந்தையில் தற்போது மசக எண்ணெயின் விலை அதிக அளவில் உயர்வடைந்ததற்கு இணைவாக பெட்ரோல் மற்றும் டீசல் ஒரு லிட்டரின் விலையை 115 ரூபாய் வீதம் அதிகரிக்க வேண்டும் என இந்நாட்டினுடைய எரிபொருள் விநியோக நடவடிக்கையில் மேற்கொள்கின்ற இந்திய எரிபொருள் நிறுவனமான ஐஓசி, அதே போல சினோபெக் மற்றும் செல் ஆகிய 3 நிறுவனங்களும் இப்போது எரிசக்தி அமைச்சிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறார்கள் என்பது முக்கியமான தகவல். 115 ரூபாயினால் டீசல் மற்றும் பெட்ரோலின் விலையை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை அந்த 3 நிறுவனங்களினாலும் எரிசக்தி அமைச்சுக்கு முன்வைக்கப்பட்டுள்ளதான செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அதே போல இன்றைய திவையின பத்திரிகையிலும் இந்த எரிபொருள் விவகாரத்தை அடிப்படையாக வைத்தான் பிரதான தலைப்புச் செய்தி வருகிறது. தெல் சபையானோ சியட்ட ஹனு ஹயக் குணேக்கிங் இல்லத்தி என்பதாக ஒரு செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். சேவா காஸ்துத் அஹாசட்ட என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்ற காலம். எனவே 196 மடங்கினால் அல்லது 96 மடங்கினால் எரிபொருள் விலையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக இலங்கையினுடைய பதிவு செய்யப்பட்ட உத்தியோகபூர்வ விநியோகஸ்தர்கள் இவ்வாறு கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருப்பதான செய்தி முக்கியமான காலம். அந்த அளவுக்கு உலக சந்தையில் இப்போது மசக எண்ணெய் விலை அதிகரித்திருக்கிறது. அதுக்கு இணைவாக இலங்கையில் 96 வீதத்தினால் எரிபொருள் விலையை அதிகரிப்பதற்கான கோரிக்கைகளை இந்த 3 விநியோகஸ்தர்களும் முன்வைத்திருப்பதான செய்தியும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை காலம். எனவே மசக எண்ணெய் விலை கிட்டத்தட்ட $107 வரை அதிகரித்து காணப்படுது நேற்று தினம். அதே போல் அமெரிக்கானுடைய WTA, அதே போல பிரித்தானுடைய பிராண்ட் ரக எரிபொருள், அதே போல ஐக்கிய அரபு ராஜ்ய ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய எரிபொருள் குறிப்பாக மசக எண்ணெய் ஆகியவற்றின் விலைகள் உச்சத்தை அடைந்திருக்கின்றன. எனவே இந்த விலை அதிகரிப்புக்கு ஏற்றவாறு இலங்கையிலும் எரிபொருள் விலை அதிகரிப்பை மேற்கொள்ள வேண்டுமில்லை என்றால் எரிபொருளை இறக்குமதி செய்வது பிரச்சனையாக இருக்கும் என்பதாக இந்த விநியோகஸ்தர்கள் கருத்துக்களை முன்வைத்திருந்ததைதான் அண்மையில் ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் கூறுகின்ற முக்கியமான விவகாரம். இப்போது இது நாட்டில் டொலர் தட்டுப்பாடினால் ஏற்பட்ட பிரச்சனை அல்ல, 2022 பிரச்சனையோடு இந்த பிரச்சனை ஒப்பிட முடியாது. நாட்டில் எங்களிடம் டாலர் இருக்கிறது, ரூபாய் இருக்கிறது, ஆனால் அதனை கொடுத்து வாங்குவதற்கு உலக சந்தையில் எரிபொருள் இல்லை. காரணம், எரிபொருள் தளங்கள் மீது அல்லது எரிபொருள் குதங்கள் மீது, அதே போல எரிவாயு குதங்கள் மீதும் இப்போது இந்த தாக்குதல், இந்த யுத்தத்தின் போது அதிகளவு இந்த உட்கட்டமைப்பு வசதிகள் மீது அதிகளவு தாக்குதல் மேற்கொள்ளப்படுகிறது. எனவே இந்த எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் இப்போது ஹோர்முஸ் சமுத்திர சந்தியை மூடுவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதனூடாக கப்பல் போக்குவரத்து இடம்பெறவில்லை. எனவே எரிபொருள் கொண்டு வருகின்ற செயற்பாடு பிரச்சனையாக இருப்பதனால் நாங்கள் முன்கூட்டியே டெண்டர் கோரப்பட்டு விலைமனு வழங்கப்பட்டு கோரிக்கை விடுக்கப்பட்ட எரிபொருள் கப்பல்கள் தாமதமாகின்றன. இதன் காரணமாக எரிபொருளை கொண்டு வருவதில் பிரச்சனை இருக்கிறது. எனவே எரிபொருள் கொண்டு வரப்பட்டாலும் புதிய விலைக்கமையத்தான் எரிபொருள் வந்து சேரும். அவ்வாறு வருகின்ற போது அந்த எரிபொருளுக்கான விலையை அதிகரிக்க வேண்டி ஏற்படலாம் என்பதாக ஜனாதிபதி அண்மையில் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருளுக்கான விலை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அது தொடர்பான அறிவிப்பை நேற்று தினம் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலை திருத்தம் அமலுக்கு வந்திருக்கிறதன்படி 317 ரூபாவாக இருந்த லங்கா பெட்ரோல் 92 ஆக்டேன் ஒரு லிட்டரின் விலை 81 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலையாக 398 ரூபாய் என்று அறிவிக்கப்படுகிறது. இதுவரை 92 ஆக்டேனுடைய பெட்ரோலுடைய விலையானது 317 ரூபாவாக காணப்பட்டது. அது நேற்று முதல் 80 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை ஒரு லிட்டர் புதிய விலையானது 398 ரூபாய் என்பதாக அறிவிக்கப்படுகிறது. அதே போல 365 ரூபாவாக காணப்பட்ட 95 ஆக்டேன் யூரோ 4 ஒரு லிட்டரினுடைய விலையானது 90 ரூபாயினால் அதிகரிக்கப்படுகிறது. அதற்கமைய புதிய விலை 455 ரூபாய் என்பதாக நிர்ணயிக்கப்படுகிறது. இதுவரைக்கும் 365 ரூபாய் விற்பனை செய்யப்பட்டு வந்த ஆக்டேன் 95 ரக பெட்ரோலுடைய விலையானது இந்த நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் 455 ரூபாவாக மாற்றப்படுகிறது, அதிகரிக்கப்படுகிறது. அதே போல 303 ரூபாவாக இருந்த லங்கா ஆட்டோ டீசல் ஒரு லிட்டரின் விலையானது 79 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலையாக 382 ரூபாய் என்பதாக அறிவிக்கப்படுகிறது.
எனவே நேற்று நள்ளிரவு முதல் 79 ரூபாய் அதிகரிக்கப்படுகிறது. இதுவரை 303 ரூபாய். எனவே இனி 382 ரூபாய் லங்கா ஆட்டோ டீசலுடைய விலை. அதே போல 353 ரூபாவாக காணப்பட்ட லங்கா சூப்பர் டீசல் விலையானது இப்போது 90 ரூபாயில் அதிகரிக்கப்பட்டு புதிய விலையாக 443 ரூபாய். முன்கூட்டிய விலை 353 ரூபாய். இப்போது புதிய விலை 90 ரூபாய் அதிகரிக்கப்பட்டு 443 ரூபாய் அதிகரிக்கிறது லங்கா சூப்பர் டீசலினுடைய விலை. அதே போல 195 ரூபாவாக இருந்த மண்ணெண்ணெய் ஒரு லிட்டரின் விலை 60 ரூபாயில் அதிகரிக்கப்படுகிறது. எனவே புதிய விலை 255 ரூபாய் என்பதாக அறிவிக்கப்படுகிறது. 190 ரூபாவாக இருந்த மண்ணெண்ணெயினுடைய விலையானது நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் 255 ரூபாவாக அதிகரிக்கப்படுகிறது என்பது முக்கியமான செய்தி. எனவே இந்த விலை அதிகரிக்கானது நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் விடுத்திருக்கின்ற ஊடக அறிக்கையில் இந்த விவகாரங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை அதிகரிப்பை மேற்கோள் காட்டி உலகின் பல நாடுகளும் எரிபொருள் விலை அதிகரிப்பை மேற்கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தான், பங்களாதேஷ், அதே போல ஏனைய நாடுகள் வியட்நாம், சிங்கப்பூர், தாய்லாந்து, கம்போடியா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகள், கனடா உள்ளிட்ட உலகினுடைய அனைத்து நாடுகளும் எரிபொருள் விலையை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்றன. அந்த வகையில்தான் இப்போது இலங்கையிலும் எரிபொருள் விலை இந்த பிரச்சினைக்கு பின்னர் இரண்டாவது முறையாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற விவகாரங்கள் முக்கியமான செய்தியாக இருப்பதை காலம். இந்த பிரச்சனை இன்னும் நீடிக்கும் பட்சத்தில் இதனுடைய தாக்கம் இன்னும் மேலும் கூடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள்.